உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பேசணும் சொல்லு. வானதி, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் போறேன். மாமா இரு மாமா, நான் சொல்லிடுறேன். நான் இத சொன்னா மாமா என்ன நினைப்பாரு? சொல்லு வானதி. சின்ன வயசுல இருந்தே நீங்க தான் என் மனசுல இருக்கீங்க மாமா. நான் உங்களை தான் காதலிக்கிறேன். என்ன சொல்ற வானதி? நீ என்ன காதலிக்கிறியா? ஆமா மாமா, நான் சின்ன வயசா இருக்கும் போதே யார கட்டிக்க போறேன்னு சாமி கிட்ட பூ போட்டு கேட்டு பார்த்தேன். இதுல குங்குமம் இருக்கு, இதுல விபூதி இருக்கு. இப்ப நான் குளிக்க போடுவேன். குங்குமம் வந்தா அருள் மாமா, விபூதி வந்தா கரிகாலன் மாமா. ஐ குங்குமம், அப்ப என்ன அருள் மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்ப நான் உங்களை தான் கட்டிக்க போறேன்னு வந்துச்சு. சாமியே சொல்லிடுச்சுன்னு அந்த நாள்ல இருந்து நான் உங்களை தான் என் புருஷனை நினைச்சுக்கிட்டு இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த நாள்ல இருந்து நான் உங்களை தான் என் புருஷனா நினைச்சுக்கிட்டு இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். இத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நீங்க வெளிநாட்டுல இருந்து வர வரைக்கும் நான் காத்துட்டே இருந்தேன். நீங்க இங்க வந்ததுல இருந்தே என் மனசுல உள்ளத உங்ககிட்ட சொல்லணும்னு எத்தனையோ நாள் முயற்சி பண்ணேன். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அது உங்ககிட்ட சொல்ல முடியாமலே போயிடுச்சு. கல்யாண விஷயத்த பேச போறாங்கன்னு சொன்னதும் உங்களதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். எங்க வீட்டு பிள்ளை கரிகாலனுக்கும் உங்க வீட்டு பொண்ணு வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனா என்கிட்ட ஒண்ணுமே கேட்காம உங்களுக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணி வைக்க போறதாவும் எனக்கு கரிகாலன் மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறதாவும் பெரிய மாமா பேசி முடிச்சுட்டாரு. அன்னைக்கு எனக்கு உசுரே போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் மனசுல உள்ளத உங்ககிட்ட எப்படியாவது சொல்லணும்னு நான் நிறைய வாட்டி முயற்சி பண்ணேன். ஆனா அது சொல்றதுக்கு தான் எனக்கு தைரியம் வரல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.